ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அப்பொழுது ஏகு ஆடை பொறுப்பாளர்களிடம், பாகாலின் ஊழியர்கள் அனைவருக்கான ஆடைகளை எடுத்து வந்து கொடு என்றான். அவ்வாறே அவன் அவர்களுக்கான ஆடைகளை எடுத்து வந்து கொடுத்தான். அதாவது இது எதை குறிக்கிறது என்றால், பாகாலின் ஊழியர்கள் இந்த வழிபாடு நடத்துகின்ற போது அதற்கான சிறப்பு உடைகளை அணியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க, எல்லாரும் அந்த ஆடைகளை கொண்டு வந்திருப்பார்கள் என்று பொருள் அல்ல. ஆனால் இந்த வழிபாட்டின் போது அவர்கள் வேறு வகையான ஆடைகளை உடுத்தி இருக்க வேண்டும். ஆனால் இதற்கெல்லாம் ஏற்பாடுகளை செய்கிறான். எல்லாருக்குமான ஆடைகளை தயாரிப்பது என்பது இப்போ இது கிபி 2000 ஆண்டு அல்ல. அவர்கள் வாழ்ந்தது கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய இந்த நிகழ்வுகளெல்லாம் நடப்பது கிறிஸ்து பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னர். சரியாக சொல்லணும்னால் 842. இது 842ஆம் ஆண்டு நடக்கிற நிகழ்வு. இது கிறிஸ்து பிறப்பதற்கு 842 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போ தான் ஏகு பொறுப்பேற்கிறான் அரசனாக. அப்போவெல்லாம் பெரிய ஆடைகள் எல்லாம், விலையுந்த ஆடைகள்லாம் பார்க்க முடியாது, பல விதமான ஆடைகள்லாம் பார்க்க முடியாது. அப்படி ஆடைகளை தயார் செய்வதும் அவ்வளோ எளிதல்ல. ஆடை தொழிலில் அவர்கள் சிறப்பு மிக்கவர்கள் என்று நாம் ஏற்றுக்கொண்டால் கூட அந்த அளவுக்கு விலை உயர்ந்த ஆடைகள்லாம் செய்வதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. ஒரு சாதாரண ஆடைகள். ஆனால் இந்த வழிபாட்டுக்குரிய ஆடைகள், அந்த வழிபாட்டுக்குரிய ஆடைகள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகின்றது. அதெல்லாம் எடுத்து வந்து கொடுக்கிறான். 23. பிறகு ஏகு ரேகாப்பின் மகன் யோனத்தாப்புடன் பாகாலின் கோவிலினுள் நுழைந்தான். இப்போ யோனத்தாப்பு இப்போ இவனுடைய உற்ற நண்பனாக இருக்கிறான். எனவே 2 பேருமே இணைந்து வருகிறார்கள், கோவிலுக்குள்ளே நுழைகிறார்கள். தொடர்ந்து அவன் பாகால் ஊழியர்களை நோக்கி, உங்களிடையே ஆண்டவரின் அடியார்கள் யாரேனும் இருக்கிறார்களா என தேடி பாருங்கள். இங்கே பாகாலின் அடியார்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்றான். இவனுடைய திட்டங்களே ஒரு வித்தியாசமான ஒரு திட்டங்களாக இருக்கிறது. எல்லாரையும் அழைத்துக்கிட்டு வந்தான். ஆனால் யார் இருக்கக்கூடாது? பாகாலின் ஊழியர்கள் மட்டும்தான் இருக்கணும். யாவையுடைய ஊழியர்கள் யாரும் இருக்கக்கூடாது. அப்படின்னா இவன் போட்டிருக்கிற திட்டம் யாருக்கு மட்டும் உரிய திட்டம்? பாகாலின் ஊழியர்களுக்கு மட்டும் அவன் போட்டிருக்க திட்டம். அந்த திட்டத்தில் யார் பலியாகக்கூடாது? யாவையுடைய ஊழியர்கள் யாரும் பலியாகக்கூடாது. அதனால் அதை டபுள் செக் பண்ணுறான். 2 முறை அதை சரிபார்க்கிறான். உண்மையிலே இவங்க எல்லாருமே பாகாலுடைய ஆதரவாளர்கள் தானா, இல்லை வேறு ஏதாவது கருப்பாடுகள் எல்லாம் இருக்கிறதா, இல்லை பாகாலுடைய அந்த ஊழியர்கள் அல்லாமல் வேறு ஊழியர்கள் இருக்கிறார்களா? அது யாவையினுடைய ஊழியர்களாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும், அவர்களையெல்லாம் வெளியேற்றி விட வேண்டும். ஏன்னால் அவன் ஒரு திட்டத்தோடு இருக்கிறான். இதில் இந்த திட்டம் இவர்களுக்கு தெரியக்கூடாது. யாருக்கு தெரியக்கூடாது? பாகாலுடைய ஊழியர்களுக்கு இந்த திட்டமெல்லாம் இவன் போடுகிற திட்டம் தெரியக்கூடாது. அதனால் அதெல்லாம் ரொம்ப நாசூக்காக அவன் செயல்படுகிறான். பாகால் ஊழியர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆதரவாக இருப்பது போல், அவர்களுக்கு பெரிய கொடையே கொடுக்க போகிறது போல ஒரு சூழலை அவன் ஏற்படுத்தி கொடுக்கிறான். தொடர்ந்து பிறகு அவர்கள் பலி பொருட்களையும் எரிபலிகளையும் செலுத்த உள்ளே நுழைந்தார்கள். இப்போ எல்லாம் சரி செய்தாவிட்டது. இப்போ கோவிலுக்குள் இருப்பது யார்? பாகால் ஊழியர்கள் மட்டும்தான். ஊழியர்கள் இறைவாக்கினர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க.
அந்த அர்ச்சகர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே பலி ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் உள்ளே நுழைகிறார்கள். எரிபலிகளையும் பலி பொருட்களையும் செலுத்துவதற்கு உள்ளே போகிறார்கள். ஆனால் ஏகு 80 காவலரை வெளியே நிறுத்தி வைத்து, உங்கள் கையில் அளிக்கப் போகிற ஆள்களில் எவனையாகிலும் நீங்கள் தப்பியோடவிட்டால் அவனுக்கு பதிலாக உங்கள் உயிரை இழப்பீர்கள் என்று கூறியிருந்தான். அது எல்லாமே ஒரு கொலைதான் இவன் எடுத்திருக்கிற ஆயுதம். எதுனாலும் நீங்கள் அந்த 70 பேரை என்கிட்ட தலையை கொடுக்கான்னா உங்களை கொண்டு விடுவேன். கடைசியில் அவங்க கொண்டு தொலைத்தானவர்கள் எல்லாரையும். இப்போ மிரட்டுவது இந்த 80 பேரை காவலுக்கு நிறுத்தி வைத்து, இதில் உள்ளே இருக்கிற எவனும் தப்பக்கூடாது. எவனாவது ஒருத்தவன் தப்பி ஓடிவிட்டால் கடைசியில் யார் உயிர் வாங்கப்படும்? உங்களுடைய உயிரை வாங்கி விடுவேன் என்று கடுமையாக, அதாவது கொலைக்கு அஞ்சாத ஒரு மனிதனாக, ஒரு படைத்தலைவன் ஒரு சாமானியனாக இருக்கிறான். ஒரு இறைவாக்கினர் நீ அரசனாக மாறுவா என்று சொல்லுகிறான். கூட இருந்தவன் பூரா இவன் அரசன்தான் என்று ஏற்றி விடுகிறார்கள். உடனே அவனுக்கு வருகின்ற அந்த வேகத்தை பாருங்கள். வழியில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அப்படியே சுக்குநூறாக உடைச்சு, இது இறைவனுடைய திட்டம்தான் என்று அவன் நினைத்து கொண்டு அவன் செயல்படுகின்ற விதம். எனவே பாகால் இறைவாக்கினர்கள் என்றாலும் அவர்கள் மனிதர்கள் தானே, மிருகங்கள் அல்லவே. அப்போ அவர்களை ஒரு மனிதனாகவே அவன் நினைக்கல. இந்த கொலை செய்வது எனக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தனக்கு அதிகாரம் போல் அவன் செயல்படுகிறான். இதை தனக்கு கிடைத்த ஒரு தனி வாய்ப்பு போல் அவன் செயல்படுகிறான். அதனால் இவங்க யாருமே தப்பிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறான். 25 எரிவழி முடிந்தவுடன் ஏகு காவலர்களையும் படைத்தலைவர்களையும் நோக்கி, நீங்கள் உள்ளே சென்று அவர்களில் ஒருவனும் தப்பி ஓடவிடாமல் எல்லோரையும் வெட்டி வீழ்த்துங்கள் என்றான். எரிபலி முடியது வரை காத்திருக்கிறான். உள்ளே எல்லாம் பலிகள் நடத்தப்படுகிறது. விழாக்கோலம் போட்டு இருக்கிறது. எல்லா அர்ச்சகர்களும் பாகால் வழிபாட்டாளரும் உள்ளே இருக்கிறாங்க. வழிபாடு உள்ளே நன்றாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறான். என்ன திட்டம்? இப்போ படைத்தலைவர்களையும் காவலர்களையும் உள்ளே அனுப்புகிறான். உள்ளே அனுப்பி அவனை யாரும் தப்பி ஓடிவிடாமல், குறைய வெளிக்கதவெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது, உள்ளே தான் எல்லாரும் இருக்கிறாங்க, யாரும் தப்ப விடாமல் அவர்கள் அத்தனை பேரையும் வாளுக்கு இரையாக்க வேண்டும் என்று வெட்டி வீழ்த்துங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். அதன்படியே காவலர்களும் படைத்தலைவர்களும் அவர்களை வாளுக்கு இரையாக்கி அவர்களுடைய பிணங்களை வெளியே எரிந்த பின் பாகால் கோவிலின் உள்ளறைக்கு சென்றார்கள். ஆக எனக்குரிய எல்லாருமே யார் யார் நாட்டிலே பாகால் இறைவாக்கினர்களாக இருந்தார்களோ அத்தனை பேரும் கொலை செய்யப்படுகிறார்கள். இது பழிக்கு பழி வாங்குகின்றது. எப்படி எலியா அரசர்கள் முதல் புத்தகத்தில் ஓரே மலையில் யாவை இடத்துல முறையிடுவார். நான் மட்டும்தான் அணியாக இருக்கிறேன், ஈசபேல் எல்லா யாவை இறைவாக்கினர்களையும் கொன்றது உமக்கு தெரியாதா அப்படின்னு யாவை இடத்துல புலம்புவான். இப்போ இந்த யாவை இறைவாக்கினர்களுடைய அந்த இறப்புக்கு ஏகு பழிக்கு பழி வாங்குவது போல் இருக்கிறது. இங்கே என்ன பண்ணுறான்? எல்லா பாகால் இறைவாக்கினர்களையும் கொன்றளிக்கிறான். ஒருவர் கூட தப்பவில்லை. அதன் பிறகு அவர்கள் பாகால் கோவிலின் உள்ளறைக்கு செல்கிறார்கள். அங்கே சென்று என்ன பண்ணுறாங்க? 26வது வசனம். அவர்கள் அங்கிருந்த பாகாலின் சிலை தூணை வெளியே கொண்டு வந்து எரித்து போட்டார்கள். பாகாலின் சிலை தூண் என்பது கல் தூண் தான். நம்ம அதை அதையும் வெளியே கொண்டு உடைத்து நொறுக்கி போடுகிறார்கள். 27 இவ்வாறு பாகாலின் சிலை தூணை எரித்து பாகாலின் கோவிலையும் அவர்கள் இடித்து போட்டார்கள். கோவிலும் இடிக்கப்படுகிறது. எருசலேம் கோவிலுக்கு பிற்காலத்தில் என்ன நிகழ்ந்ததோ அதே போல இந்த பாகாலின் கோவிலும் முழுவதுமாக இடித்து தகர்க்கப்படுகிறது. இன்று வரை அது கழிவறையாக
பயன்பட்டு வருகிறது. அதாவது இந்த புத்தகம் எழுதப்படுகின்ற போது, இன்று வரை என்றால் இந்த புத்தகம் எப்பொழுது எழுதப்பட்டதோ அன்று வரை, எப்பொழுது எழுதப்பட்டது, நாடு கடத்தப்பட்ட பிறகுதான் இந்த புத்தகம் வந்து முடிவுக்கு வருகிறது. குறிப்பாக கிமு 400 என்று நாம் ஒரு வரையறை வைத்திருக்கிறோம். இந்த புத்தகங்கள் எல்லாமே கிமு 400 சமயத்தில் தான் முழு வடிவம் பெறுகிறது. அதுவரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டே போகிறார்கள் ஒவ்வொரு புத்தகத்திலும். அது தோரா என்கிற முதல் தொகுதியாக இருந்தாலும் சரி, நபீம் என்று அழைக்கப்படுகிற, இதெல்லாம் நபீம் என்கிற தொகுதியில் வருகிற புத்தகங்கள் தான். நபீம் என்று அழைக்கப்படுகிற அந்த தொகுதியாக இருந்தாலும் சரி, 1000 ஆண்டிலிருந்து படிப்படியாக செய்திகளை இணைத்து கொண்டே போகிறார்கள். இறுதியில் 400 முழு வடிவம் பெறுகிறது இந்த புத்தகங்களெல்லாம். அப்படி எழுதப்படுகின்ற நாள் வரை இந்த இடம் வந்து பாகால் கோவிலாக இருந்த இடம் இப்போ எப்படி இருக்குது? கழிவறையாக இருக்கிறது, கழிப்பறையாக இருக்கிறது. அதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. அதாவது அன்று வரை, இந்த எழுதப்படுகிற வரை பாகால் வழிபாடு அந்த பகுதியிலே நடைபெறவில்லை. பாகால் வழிபாட்டுக்கான எந்த ஆதாரங்களும் இல்லை. அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்கப்படுகிறது. இதை வந்து இன்னொரு சூழலில் பார்க்கும்போது இஸ்ராயல் மக்கள் அங்கே இல்லை, அப்படி தான் நம்ம பார்க்கணும். என்றால் அவர்கள் நாடு கடத்தப்பட்டு விட்டார்கள். அசிரியாவுக்கு 721 நாடு கடத்தப்பட்டு விட்டார்கள் பெரும்பகுதியான மக்கள். மீதமுள்ள எல்லாருமே இஸ்ராயல் மக்களாக வாழவில்லை, அவர்கள் வந்து கலப்பினங்களாகத்தான் வாழ்ந்தார்கள். எனவே 700களுக்கு பிறகு வடநாட்டில் வந்து இஸ்ராயல் என்கிற, இல்லை இஸ்ராயல் மக்கள் என்கிற சிந்தனையே இல்லை. அவர்கள் எல்லாருமே கலப்பினங்களாக மாறிவிட்டார்கள். தென்னாட்டில் மட்டும்தான் இஸ்ரேல் இனத்து மக்கள் இருந்தார்கள். அவர்கள் பிற்காலத்தில் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். எருசலேமை சுற்றிய, எருசலேமில் வாழ்ந்தவர்கள் எல்லாரும், யூதா நாட்டில் வாழ்ந்தவர்கள் எல்லாரும். எனவே வடநாடு என்பது இஸ்ராயல் இனமாக இல்லை, அதான் உண்மை. எனவே இந்த இஸ்ராயல் மக்கள் யாவே வழிபாட்டை, பாகால் வழிபாட்டை தொடர்ந்தார்களா என்கின்ற அந்த ஒரு கேள்வி இங்கே எழுகிறது. அதற்கான வாய்ப்புகள் வெகு வெகு குறைவு. என்றால் இஸ்ராயல் இனமே இல்லை. இனமே இல்லாமல் இருக்கிற போது அங்கே இஸ்ராயல் மக்கள் யாவே பாகால் வழிபாட்டை நடத்தினார்கள் என்கிற அந்த கேள்வி இல்லாமல் போகிறது. தொடர்ந்து 28. இவ்வாறு ஏகு இஸ்ரேல் நாட்டினின்று பாகால் வழிபாட்டை அறவே அழித்தான். ஆக எப்படி இந்த ஏகு என்கிற அரசன் பாகால் வழிபாட்டை முழுவதுமாக ஒழித்தான் என்பதற்கான ஒரு பாரம்பரியத்தை தான் நாம் 18ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை பார்க்கிறோம். இத்தோடு இந்த 3வது பகுதி நிறைவுக்கு வருகிறது. தந்தையே, அரசர்கள் 2ஆம் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம், இதில் 4 பகுதிகள் இருக்கிறதுன்னு சொன்னீங்க. முதல் 3 பகுதியை நாம் முடித்திருக்கிறோம் 28ஆம் வசனம் வரை. 29லிருந்து எதை பற்றி சொல்லுகிறது தந்தையே? 28லிருந்து இப்பொழுது எதிரிகளை எல்லாம் வீழ்த்திய இந்த ஏகு அரசன் தன்னுடைய ஆட்சியை நடத்த தொடங்குகிறான். சமாரியாவிலிருந்து, சமாரியா தான் தலைநகர். அவனுடைய ஆட்சி காலத்தை தான் இந்த 29லிருந்து 36 வரை உள்ள அந்த செய்திகள் சுட்டி காட்டுகின்றன. இந்த 29லிருந்து நாம் வாசிப்போம். 29ஆம் வசனம். ஆயினும் இஸ்ரேலரை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாற்றின் மகன் எரோபோவாமின் பாவ வழிகளிலிருந்து ஏகு விலகவில்லை. அது ஆகாப்பு பெரிய குற்றம் செய்தான் என்று ஏகு தண்டித்தான். ஆனால் ஏகு என்ன நிலைக்கு தள்ளப்பட்டான் என்றால், இந்த வடநாட்டினுடைய முதல் அரசன் என்று அழைக்கப்படுகிற முதலாம் யெரொபெயாம், அவன் சில தவறுகளை செய்தான். வரலாறு வழக்கமாக அவனுடைய செயல்களை எல்லாம் யெரொபெயாமினுடைய பாவம் என்றே அறிக்கையிடும். அவன் என்ன பாவம் செய்தான்னா, சிலை வழிபாடு, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தான். குறிப்பாக 2 இடங்களில், பெத்தேலிலும் தானிலும் அவன் வந்து பொன் கன்றுக்குட்டிகளை நிறுவினான். 2வது சிலை வழிபாட்டை அவன் ஊக்குவித்தான். இது 2 செயல்களும் வந்து யெரொபெயாமுடைய பாவங்கள். அந்த யெரொபெயாமுடைய பாவ வழியில் ஏகு விலகவில்லை என்றால்
ஏகுவும் அதை பின்பற்றினான். அதாவது பொற்கன்றுக்குட்டிக்கு வழிபாடு நடத்தினான், சிலை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்தான். எருசலேம் ஆலயத்தை முழுவதுமாக அவன் வெறுத்தான். இதுதான் யெரொபெயாம் செய்த குற்றம். அந்த குற்றங்களை இவனும் செய்யத் தொடங்குகிறான். எனவே ஆகாப்பு பிற தெய்வ வழிபாட்டை ஊக்குவித்தான். இப்போ பிற தெய்வ வழிபாடு, பாகால் வழிபாடு அல்லது அசரேத் வழிபாடு, அதற்கு முற்றுப்புள்ளி தச்சுமித்து வைக்கப்பட்டாலும் யாவேக்கே இவர்கள் என்ன பண்ணுறாங்க? சிலை வழிபாடு நடத்துகிறார்கள். அதாவது யாவேயே எப்படி மாற்றுறாங்க? பாகாலாக மாற்றுகிறார்கள். அதான் நடந்தது. பாகால் என்கிற ஒரு தனியான தெய்வத்தை வழிபடுவதற்கு பதிலாக யாவேயே எப்படி வழிபட்டார்கள்? பாகாலாக மாற்றினார்கள். அதாவது வழக்கமாக ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், த யாபிசம் பிகேம் பாலிசம். அதே மாதிரி தான் யாவே வழிபாடு என்பது பாகால் வழிபாடாக மாற்றப்பட்டது. இந்த தவறை ஏகுவும் செய்தான் என்பதுதான் இங்கு உள்ள சிந்தனை. தொடர்ந்து பெத்தேலிலும் தானிலும் இருந்த பொற்கன்று குட்டிகளை கைவிடுவதில்லை. அந்த பொற்கன்று குட்டிகளை தொடர்ந்து அவன் வழிபட்டு வந்தான். இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, அவன் உண்மையிலேயே ஒரு மாற்று சிந்தனை கொண்டவனாக இருந்தால் அந்த முதலாம் யெரொபெயாம் செய்த குற்றமாகிய பெத்தேலிலும் அதே மாதிரி வடக்கே இருக்கிற தானிலும் நிறுவிய அந்த பொன் கன்றுக்குட்டிகளையும் அவன் விலக்கி இருக்க வேண்டும். ஆனால் அதை அவன் செய்வதற்கு துணிச்சல் இல்லை. அந்த அளவுக்கு அவனால் அந்த முடிவை எடுக்க முடியவில்லை என்று தான் சொல்ல முடியும். மீண்டும் அதே வழிபாட்டை அவன் தொடர்ந்தான் என்று இந்த 29வது வசனம் சுட்டி காட்டுகிறது. 30. பின்பு ஆண்டவர் ஏகுவை நோக்கி, என் பார்வையில் செம்மையானதை நீ நன்கு செய்து முடித்தாலும் ஆகாப்பின் குடும்பத்தினருக்கு எதிராக நான் விரும்பியவற்றையெல்லாம் நிறைவேற்றியிருந்தாலும். ஆக ஆகாப்பினுடைய குடும்பத்திற்கு ஏற்பட்ட அந்த ஒரு பாதிப்பை யாவே விரும்பியதாக இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. ஆண்டவர் ஏகுவை ஒரு தேவைக்காக தேர்ந்தெடுத்தார். அந்த தேவை என்னவென்றால், அவனை அருள்பொழிவு செய்தனுடைய அடிப்படை காரணம் பிற தெய்வ வழிபாட்டிலிருந்து இஸ்ராயல் நாட்டை மீட்க வேண்டும். அதற்கு காரணமான ஆகாப்பினுடைய குடும்பத்தை முழுவதுமாக விரட்டி அடிக்க வேண்டும். ஆகாப்பினுடைய குடும்பம் என்பதை விட ஈசபேலும் ஆகாப்பும் இந்த 2 பேர் தான். கடைசியில் ஆகாப்பு மனம் வருந்தியதுனால அந்த தண்டனை யாருக்கு திரும்புகிறது? ஆகாப்பினுடைய மகனுக்கு, யோராமுக்கு திரும்புகிறது. எனவே தான் யோராமும் தண்டிக்கப்படுகிறான். இதில் நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த 2 பேருமே, ஆகாப்பும் சரி இசபேலும் சரி, பிரதெய்வ வழிபாட்டை ஊக்குவித்தது மட்டுமல்ல, ஒரு மாபெரும் கொலைக்கு காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறார்கள். ஒரு அப்பாவி, ஒரு நீதிமான், ஒரு நேர்மையாளன், அவனுடைய இரத்தப்பழிக்கு இவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். பிறரையும் அந்த பழியிலே அவர்கள் இழுக்கிறார்கள். அந்த கிராமத்தில் இருந்த அத்தனை தலைவர்களையும் இந்த பாவத்தில் அல்லது இந்த குற்றத்தில் அவர்கள் கை நனைக்க வைக்கிறார்கள். அப்படி செய்கின்ற போது நிச்சயமாக அது அந்த தவறை திருத்திக் கொள்வதற்குரிய சூழல் உண்டு. அதை செய்கின்றவன் ஏகு, அதற்கான தண்டனையை பெற்றுக் கொடுப்பவன் ஏகு. ஆனால் அதற்காக அந்த குடும்பங்கள் முழுவதையும், ஆகாப்பின் குடும்பம் முழுவதையும் இறைவன் வேறறுக்க விரும்பினார் என்பது ஒரு சரியான பார்வை அல்ல. அந்த நோக்கு நிச்சயமாக யாவையினுடைய விருப்பமாக இருக்காது. குடும்பத்தை முழுவதும் அழிக்க வேண்டும் என்பது யாவையுடைய எண்ணமாகவும் இருக்காது. ஆனால் இதை யாவையும் இதை விரும்பினார் என்பது போல இவனே நினைக்கிறான். இது நிச்சயமாக இதை எழுதிய ஆசிரியருடைய ஒரு சிந்தனையாக இருக்கலாம். அந்த ஆசிரியர் எப்படி நினைக்கிறாரு? பாகால் வழிபாட்டிற்கு துணை நின்ற இந்த குடும்பமே அழியணும். இது வழக்கமாக நான் சொல்கிறது தான். ஏதாவது ஒரு குடும்பத்தில் சண்டை வந்துருச்சுன்னா மண்ணை தூவி அள்ளி போட்டு உன் குடும்பமே அழிஞ்சு போகும் அப்படிம்பாங்க. குடும்பமே அழிஞ்சு போகும்னா அவங்களுடைய வெறியெல்லாம் யார் மேல் இருக்கிறது? அந்த சண்டைக்கு வந்தவர்கள் மேல் இருக்கிறது. பல நேரங்களில் வார்த்தைகள் எல்லாம் நம்ம வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பொருள் கொள்ள முடியாது. இந்த லிட்டரல் மீனிங் ஆஃப் த ஸ்கிரிப்சர் இஸ் வெரி டேஞ்சரஸ்.
விவிலியத்தை வந்து வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பொருள் கொண்டோம் என்றால் அது ரொம்ப ஆபத்தானது. பல நேரங்களில் நாம் வந்து சிலவற்றை நாம் கடந்து செல்ல வேண்டும். இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த நோக்கத்திற்கு சொல்லப்பட்டிருக்காது. அந்த இது வந்து இந்த இடியமேட்டிக் சென்டென்ஸ் என்று சொல்லுவார்கள், மரபுத்தொடர். அப்போ இந்த மரபுத்தொடர் பாணியில் தான் நம்ம அதை பார்க்கணும். ஒரு ஆசிரியர் அல்லது அந்த நேரத்தில் இருக்கிற அந்த பாத்திரம், அந்த பாத்திரத்தினுடைய வெளிப்பாடாக இதை பார்க்கணும். அந்த உள் உணர்வாகத்தான் பார்க்கணுமே ஒழிய இறைவனுடைய திட்டமே இதுதான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்திக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் இதையும் பார்க்க வேண்டும். அழிவு என்பது இறைவனுடைய திட்டமாக இருக்கவே முடியாது. அழிவு என்பது இறைவன் என்கிறவர் நன்மை செய்கிறவர், நன்மையும் நலன்களும் புரிகிறவர் தான் இறைவன். நன்மை செய்கிற இறைவன் வந்து ஒன்று அழிய வேண்டும் என்று நினைக்கிறவர் அல்ல. அன்மா ஒரு படைப்பை எடுத்துக்கிறோமே, படைப்பை வந்து இறைவன் தானே படைத்த ஒன்றை அழிக்க நினைப்பாரா? கண்டிப்பாக இல்லை. ஒரு சின்ன குழந்தை கூட ஒரு மணல் வீடு கட்டிட்டு அந்த வீட்டை வந்து காலால் மிதிக்க விரும்பாது. அந்த வீடு வந்து அழிஞ்சு போகணுன்னு அந்த குழந்தையே தெரியும், தெரிஞ்சாலும் அதை வந்து அழிக்க விரும்பாது. அது அழும். யாராச்சும் காலால் அதை உதைச்சா கூட என்ன பண்ணும்? கதறி அழும். ஒரு சின்ன குழந்தையே அப்படி இருக்கும்போது தான் கட்டிய மணல் வீடே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரு குழந்தை நினைக்கின்ற போது இறைவன் என்ன நினைப்பார்? எல்லாத்தையும் அழிக்க நினைப்பாரா? தான் படைத்த அந்த படைப்பெல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று நினைப்பாரா? இது வந்து மிகப்பெரிய ஒரு சிந்தனை. அப்படிப்பட்ட சிந்தனை வந்து கடவுளுக்கு வந்து அழியணும்னு இருக்கவே இருக்காது. அவர் அழிப்பவர் அல்ல, அவர் வாழ வைப்பவர். விவிலியமே சொல்லுது, இறைவன் வந்து இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள். எனவே வாழ்வு அழிக்கிறவர் தான், வாழ்வை அழிக்கிறவர் அல்ல. அதை மனதில் நம்ம வச்சுக்கிறணும். வாழ்வு கொடுக்கிறவர், ஆனால் வாழ்வை அழிப்பவர் அல்ல. அப்படிப்பட்ட இறைவன் வந்து ஆகாப்புடைய குடும்பமெல்லாம் அழிஞ்சு போகணும்னு நினச்சாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பேச்சு வழக்கு. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதை இறைவனுடைய சிந்தனையாக வந்து இங்கே சொல்லப்பட்டாலும் அது பாத்திரத்தினுடைய வெளிப்பாடு. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அது வந்து இறைவனுடைய திட்டம். எப்படி ஒரு தீமையை வந்து இறைவன் கொண்டு வருகிறா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, தீமைக்கு இறைவன் காரணமாக இருக்க முடியாது. தீமையை இறைவன் வந்து அனுமதிக்கவே மாட்டார். அதாவது தீமையை அனுமதிக்கிறார், ஆனால் தீமையை இறைவன் கொடுப்பதில்லை, அதை அனுமதிக்கிறார். ஏன்னா அதிலிருந்து நம்முடைய சவால் நமக்கு வந்து சவால், இந்த தீமையை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம், அந்த எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை இறைவன் கொடுக்கிறார். அதற்கு நமக்கு துணை புரிகிறார். அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் தீமை இறைவன் தான் கொண்டு வர்றாரு அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியாது. தீமைக்கும் இறைவனுக்கும் எப்படி நார்த் போல் சவுத் போல் மாதிரி, வடதுருவம் தென்துருவம் போல். வடதுருவம் தென்துருவம் என்றைக்கும் இணையாது. தீமையை அழிக்கிறவர் அல்லது தீமையை வெறுக்கிறவர் கடவுள். அவர் போய் தீமையை வந்து கொடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் ஒரு மரபு தொடர் போல் நம்முடைய பாரம்பரியமாக நாம் சொல் வழக்குகளில் வருகின்ற ஒரு சிந்தனை. எனவே அதை வந்து நம்ம வார்த்தைக்கு வார்த்தை பொருள் கொள்ளக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் நான் இந்த வாக்கியத்தை பார்க்கிறேன். யாவே வந்து என் பார்வையில் செம்மையானதை நீ நன்கு செய்து முடித்திருந்தாலும் ஆகாப்பின் குடும்பத்தினருக்கு எதிராக நான் விரும்பியவற்றையெல்லாம் நிறைவேற்றியதாலும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் அவன் குடும்பம் அழிய வேண்டும் என்று யாவையே நினைத்தது போல இந்த சொல் வழக்கு இருக்கிறது. அது யாவையுடைய செயலாக இருக்க வேண்டும் என்பது அவசியமல்ல. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு மேலாக போனது. இயேசுவினுடைய காலம் வந்து 842. இறுதியாக சக்கரியா வந்து இஸ்ராயேல் மக்கள் வந்து யாவையினுடைய திட்டத்தை தங்களுடைய இதயங்களில் அவர்கள் முழுவதுமாக பதிக்க வேண்டும் என்பது அதான் யாவையினுடைய திட்டம்.